அந்த 2 லிட்டர் பாலை கொண்டு வந்து ஒரு வெண்மணல்ல சிவலிங்கம் பிடிக்கிறார். அந்த சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்றார். இவர் பார்த்தார், ஆமா அந்த பையன் சொல்றது சார்தான். இவர் மண்ணல தான் கூட்டுறாரு. அவருக்கு அங்க சிவலிங்கம் தெரியல, சிவலிங்கத்துல இருக்கிற சுவாமி தெரியல, விசார சர்மனுடைய இறை அன்பு தெரியல. ஆமா வாஸ்தவம் தான் மணல்ல கூட்டுறாரு. உடனே வந்தாருக்கு மரத்துல ஏறி இன்னும் பாக்குறாரு. மரத்துல இருந்து கீழே இறங்குற போது ஒரு குச்சை எடுத்துட்டு வர்றாரு. அந்த குச்சை வச்சு விசார சர்மனை அடிக்கிறாரு. இவருக்கு தெரியல, ஏன்னா தன்னை மறந்த நிலையில பூஜை பண்றாரு. தன்னை மறந்த நிலையில நமக்கு எதுவும் தெரியாது. பஸ்ல வரும்போது பூஜிட்டோம்னா நம்ம கொண்டு பண்றது தெரியல. அது மாதிரி இப்ப ஒரு தன்னை மறந்த நிலையில இருக்கும்போது என்ன நடக்குன்னு தெரியல. அவர் தன்னை மறந்த நிலையில பூஜை பண்ணிட்டு இருக்கிறாரு, தெரியல. இவர் அடுத்தது தெரியல. அவர் அந்த குச்சை கீழே போட்டுட்டு என்ன பண்றாரு, இந்த பால் செம்பு வச்சிருக்கிறார்ல அதை காலால ஏற்றிட்டார். சிவபெருமானுக்கு வச்சிருக்கிறத சுகத்தோட இவருக்கு பழைய நினைவு வந்தது. ஆகா, சிவபெருமானுக்கு வச்சிருக்கிறத அழிக்கிறது சிவ அபராதம். அப்ப சிவ அபராதத்துக்கு உடனே தண்டனை கொடுக்குது. காஞ்சிபுரத்துல அம்மை தவம் இருக்கிறா. அந்த தவம் இருக்கிற நேரத்துல அம்மை வேண்டா, சாமி இந்த தலத்துல யாரு என்ன பாவம் பண்ணாலும் தேவரையை நீக்கி அருளணும். அப்ப சுவாமி சொல்றாரு, எல்லா பாவத்தையும் நீக்குவோம், சிவ அபராதம் தவிர அப்படிங்கிறார். சிவ அபராதம் பண்ணா கண்டிப்பா தண்டனை உண்டு. அந்த சிவ அபராதத்துக்கு தண்டனை கொடுக்கணும் யாரு, விசார சர்மன். அதான் நியாயம். என்ன பண்ணாரு, அந்த அப்பா அடிச்சுட்டு கீழே போனாரு குச்சி, அது பக்கத்துல இருந்தது, எடுத்து ஓதினார். அந்த குச்சி மழுவாகியது, வீசினார். தந்தையோட கால் துண்டா போச்சு. எந்த காலால் எட்டி உதைத்தாரோ அந்த கால் துண்டா போச்சு. ரத்த வெள்ளத்துல கிடக்கிறார் எச்சபத். அப்படியே இறந்து போறார். தன்னுடைய தந்தை பிராமணன், குரு, 3 மாதம் இருக்கக்கூடிய ஒருத்தரை சேதம் பண்ணிட்டார். உண்மையிலேயே ஒரு தண்டனை தானே கிடைச்சிருக்கிறது, தண்டனை தானே கிடைச்சிருக்கும். ஆனா சாமி என்ன பண்ணாரு, அப்பா வா, எனக்கு ஏற்கனவே பிள்ளைகள் இருக்காங்க, அந்த பிள்ளையோட நீயும் ஒரு பிள்ளையா இருந்து கூட கூப்பிட்டு உட்கார வச்சு தன்னுடைய சடையிலே இருக்கிற கொன்றை மாலையை எடுத்து இவருக்கு சூட்டி, உனக்கு தண்டீசனமோ பதம் தந்தோம், பாதகத்துக்கு பரிசு வைத்தார். திருப்பலாண்ட பாடுற தாதையை தாளர வீசிய தண்டிக்கு இவ அண்ட தொடுமுடனே பூதலத்தோறும் வணங்க பொற்கோயிலும் போனகமும் அருளி சோதி மணிமுடி காமமும் நாமமும் தொண்டர்க்கு நாயகமும் பாதகத்துக்கு பரிசு வைத்தான். அடியார்களுக்கெல்லாம் நீதான் தலைவர், எனக்கு ஒரு போஸ்டிங் உருவாக்கி கொடுத்தாங்க. அண்டர்விரானும் தொண்டர் நமக்கு அதிபராக்கி அனைத்து நாம் உண்ட கலனும், இது சுவாமி சாப்பிட்ட பாத்திரத்துல அந்த நெய்யத்தி அப்படியே சண்டேஸ்வரருக்கு போகணும். உடுப்பளவும் சுவாமிக்கு சாத்திர வஸ்திரம் சண்டேஸ்வரருக்கு சாத்தணும். சுவாமிக்கு சாத்திர வஸ்திரம் நாம எடுக்கவே கூடாது. சாமிக்கு சாத்தின மாலை சண்டேஸ்வரருக்கு போகணும். உடுப்பளவும் சூடு எனவும் உனக்காக அது சண்டேஸ்வரருக்கு போகணும். சாமிக்கு போட்ட மாலையை நாம வாங்கி கெட்டா கழுத்துல போட்டுக்கிட்டு நான் 100 ரூபா கொடுத்தா எனக்கு இந்த மாலை போட்டாங்க அப்படியே வர்றது ரொம்ப ரொம்ப தப்பு, பாவம். அதை நம்ம பிரசாதமா தான் ஏற்கணும். உனக்காக சண்டீசனமா பதம் தந்தோம் அப்படின்னா இது நம்முடைய சைவ சித்தாந்த நூல்களில் இருக்கிற சாஸ்திர நூல்கள்ல அறநடிக்கு அன்பினாசை பாவம், அறமும் பாவம் ஆகும். சிவபெருமானுடைய திருவடியிலே அன்பு வைத்து நாம உலகத்தாரால் பாவம் என்று சொல்லப்படுகிற செய்தியை செய்தாலும் கூட அது நமக்கு புண்ணியத்தை தரும். அதற்கு உதாரணம் என்னன்னா சண்டேஸ்வர நாயனாருடைய அருமையான பொன்னாள் என்று சண்டேஸ்வர நாயனாருடைய பூஜா நாள். இன்றைய நன்னாளிலே நமக்கு உலகாரப்பணி பண்றதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பை சுவாமி கொடுத்திருக்கிறார். அந்த வாய்ப்புக்காக நம்ம மானேந்தியப்பருடைய திருவடிகளையும் அன்னை வடிவாம்பியுடைய திருவடிகளையும் நமக்கு தோன்றா துணையாக இருந்த அரக்கரகம் செய்த குணம்பட்டி ஆதனம் சிறந்த சன்னிதானமானவருடைய திருவடி மலர்களையும் உளவார பணி செய்த அடியார் பெருமக்கள் அனைவருடைய திருவடிகளையும் சைவ சித்தாந்த சபையின் சார்பாக நன்றி அறிதலை காணிக்கையாக்கி இன்றைய சிந்தனையை இவ்வளவிலே நிறைவு செய்வோம். அடுத்த உளவார பணியிலையும் கொஞ்சம் இதே மாதிரியே நம்முடைய சிந்தனை இருக்க வேண்டும். ஏன்னா அந்தந்த கோயிலை பற்றிய சிந்தனையை நம்ம செய்ய வேண்டும் என்ற ஒரு உத்தரவின் பேர்ல, இறைவனுடைய உத்தரவு, இந்த உத்தரவின் பேர்ல தொடர்ந்து இந்த சிந்தனை தொடர்பு பெருமாள் அனுக்கிரகம் செய்ய வேண்டுமாய்
இந்த அருமையான வேலையை பிரார்த்தித்து உள்ள தீபாவளி நடக்க போகுது. தீபாவளியை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே அவங்க நீங்க போயிட்டு நல்லபடியா எல்லாரும் எல்லா நலமும் பெற்று வாழ ஸ்ரீ வடிவாட்டியை சபையில மாரந்தியப்பருடைய திருவடிகளை விண்ணப்பித்து இவ்வளவுடைய நிறைவு செய்து முடிச்சுட்டு போனோம். நம்ம பார்வதி பதையே அரையரமகாதே.